கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கும்ப ராசினியர்களே, தற்போது சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார். அதாவது ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டமான குடும்ப சனியில நீங்க இருக்கிறீங்க. கடந்த 5 வருடங்களாக ஏழரை சனியினால விரைய சனியாக இருக்கட்டும் அல்லது ஜென்ம சனியாக இருக்கட்டும் நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லாருமே உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. யாருமே உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான கஷ்டங்களை பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த அளவுக்கான கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஏழரை கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா சனியின் மேல வந்து என்னன்னா குரு பேச்சுக்கு பிறகு விழுகுது. அடுத்து இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அதிகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி குடும்பம் சம்பந்தமான படிப்பினையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி குடும்பத்துல வந்து எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் வந்து இந்த குடும்ப சனியில வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு குடும்பம், அதாவது திருமணத்துக்காக நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. அதாவது உங்களுக்கு திருமணமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக இருக்கட்டும், நிச்சயம் இந்த திருமண வாய்ப்பை வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. அடுத்து என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி வந்து தற்போது வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் குடும்பத்துல வந்து அது சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மற்றவர்களிடம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாக்கும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதுல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுவதாக இருக்கட்டும், வாக்குறுதி கொடுக்கதாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது நிச்சயம் ஏற்படும். ஏன்னா இந்த சனி பகவான் 2ல இருக்கிறதுனால வீட்டுல வந்து நிறைய விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விசேஷத்திற்காக பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏற்படும். அதனால விரயம் அப்படிங்கிறது என்பது குடும்பத்துல வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானாதிபதி, அவர் 2ல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சுபகாரிய நிகழ்ச்சிக்காக வந்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அடுத்து எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவதனால உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது நிச்சயம் செலவினை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் விழுகுது, அதே நேரம் அஷ்டமஸ்தானத்திலையும் விழுகுது, அதே நேரம் இவர் விரயஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயம் உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்பவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. பற்கள் சம்பந்தமான விஷயங்கள், பாதம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத வந்து இந்த சனி பகவான் வந்து இப்பவுமே சொல்லிடுவாரு. அதனால உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க குணமாவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. அடுத்து மாணவர்களுடைய படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், அதாவது 1 இருந்து 12 வரை படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா படிப்புல வந்து மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப சோம்பல் தன்மை என்பது மாணவர்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயமாக இருக்கும். அடுத்து 2.5 வருடங்களுக்கு இந்த கும்பராசி மாணவர்கள் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து எந்த ஒரு முதலீடுகளிலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்க அதுல ஈடுபட்டீங்கன்னா ஏதாவது நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய 10ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழுகிறதுனால முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்களிடம் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்து கொள்வது நல்லது. விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல எதிர்பார்த்த மகசூல் கிடைப்பது கடினம். அதனால விவசாயத்துல
ஈடுபடுறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கால்நடை வளர்க்குறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்புல வந்து என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கால்நடைகளுக்கு வந்து ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக பாத்தீங்கன்னா நீ நிறைய மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு யார்ட்டையுமே வந்து வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்னன்னா நீங்க ஈடுபடக்கூடாது. இல்லைன்னா ஏன்னா கோர்ட்டு படி ஏறக்கூடிய சூழல் ஏற்படும். முடிந்த அளவுக்கு வந்து கோர்ட்டு படி ஏறாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் கோர்ட்டு படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால கோர்ட்டு படி ஏறாமல் இருப்பது நல்லது. இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து அஷ்டமஸ்தானத்துல விழுவுறதுனால முடிந்த அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தா பழைய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அதன் மூலம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரும். புதுசா பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அதாவது புதிய வீடு அல்லது புதிய வண்டி இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். டாக்குமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 4ல இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டை கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நீங்க வீடு இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தா பழைய வீடுகளை வாங்குங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த சனிப்பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வாக்கு யாருக்குமே கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள்ல வந்து என்னன்னா நீங்க கவனமாக இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.